அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. தொண்டர்கள் ரசிகர்கள் யாருமே என்னை பின்தொடர வேணாம். ப்ரெஸ் மீட்னா ஒரு வழிப்பாது, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. வழக்கமாக அதை ரெக்கார்டு பண்ணி வீடியோவை யூடியூப்பில் போடுவார், ட்விட்டரில் போடுவார். இந்த தடவை நின்றுக்கின்னு பதில் சொன்னார். கேள்விகள் கேட்டதுக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. அவர் கொடைக்கானல் அவர் ஷூட்டிங்காக போகிறாரு, அங்கே எதுக்கு இந்த தொண்டர்கள் போகிறாங்கன்னு தெரியல. இது இப்படி இருந்ததுன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். இப்போ கோயம்புத்தூரில் கூட பரவாயில்ல, அவங்க கட்சியோட கூட்டம் அது. ஆனால் மதுரையில் சினிமா ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதுக்கு போய் கூட்டம் கூடிங்கன்னு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போனாங்கன்னா அது கெட்ட பேர் ஆகிடும். விஜய் தெளிவாக சொல்கிறாரு, வராதிங்கன்றாரு, அதை மீறி வராங்க. போலீஸ் வந்து பர்மிஷன் இல்லாமல் ஊர்வலம் நடத்தக்கூடாதுன்றாங்க. அதான் உண்மையும் கூட. அப்போ எப்படி இது நடக்குது? தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறதுக்கு விஜய் தரப்புல இருந்து கூட இதை பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவங்க கெட்ட பேர் வரத்துக்கு அந்த அவங்க டீம் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து இது நடக்குது. அவரோட அப்பீலுக்கு பிறகுன்னா இது பின்னால் யாரோ விஷமத்தனம் பண்ணுறாங்கன்னு கூட இருக்கலாம். இது அவருக்கு ஒரு நெருக்கடியாக தான் வந்துகிட்டு இருக்குது. அவர் இதை வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும். அவரை வெறும் சினிமாக்காரன்னு ஒதுக்கி தள்ளி விட்டு போவது, தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது, அது திமுக நல்லா தெரியும். அவரை பார்க்க வர கூட்டம் சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம்னு திமுகவும் திமுகவோட தொங்கு சதிகளும் திமுகவோட கூலிப்படையும் அறிவாளி அல்சேஷன்களும் தொடர்ந்து கதறதும் கொலைக்கிறதும் ஊழையிடுறதும் விஜயை கேவலமாக பேசுறதுக்கு ஒரு கூலிப்படையை ஏவி விட்டது யார்? பெரிய புரட்சி கம்யூனிஸ்ட்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய கூலிப்படை அண்ணா அறிவாலயத்தோட அல்சேஷன்கள் விஜயை பாஞ்சு போறான்றதை நம்ம பார்க்குறோம். விஜய் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் வைக்கக்கூடிய அவரோட பிரைவேட் லைஃப்பை பற்றிலாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் நாயினும் கீழானவர்கள். நீ எவ்வளோ வேணால் விஜய் விமர்சனம் பண்ண, அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண, பெண்களோடு சேர்த்து நீ இழிவுபடுத்துற. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு பெண்ணை விஜயோட இணைச்சு நீ விமர்சனம் பண்ணாலும் நீ விஜயை இழிவுபடுத்தல, அந்த பெண்ணை இழிவுபடுத்துற. பூத் கமிட்டி கருத்தரங்கம் அதுவுமே அவங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை கிரியேட் பண்ணிட்டா. ஏன்னா கட்டமைப்பு உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள பாதிக்குதா? திமுக கண்டிப்பாக பாதிக்குது. விஜயோட ஒவ்வொரு செய்கையும், விஜய்க்கு வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் அவர்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ப்ரோக்ராம் போட்டார் கோயம்புத்தூரில். அதே நாள் அன்றைக்கி உதயநிதி கொண்டு போய் எதுக்கு நீங்கள் இங்கே போடுறீங்க? ஒரு குறைஞ்சபட்ச இங்கிதான்வாங்க, அது கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதே நாள் அங்கே போய் நீ ஊர்வலம் போடணுமா? விஜய்க்கு வந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம், காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. உங்களுக்கு வர கூட்டம் அரசு பலம், கட்சி பலம், மீடியா பலம், பணம், அதை வச்சு வர கூட்டம். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைக்கு மக்கள் மன்றத்தில் இறங்கி ஒரு போராட்டம் உண்ணாவிரதம் அவர் இறங்கியிருக்காரா? அப்போ என்ன ஆவானுங்க அவங்க? நான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுவதும் விஜயோட கட்சி எல்லா மாவட்டங்களையும் அரசாங்கத்தோட ஏதோ தமிழக அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. இப்போ விஜயே ஏதோ ஒரு இடத்துல கூடுறாரு, போராட்டத்துக்கு வந்து பங்கு பெறுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆவாங்க இவங்க? சார் வணக்கம் சார். சார், நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தொண்டர்கள் ரசிகர்கள் யாருமே என்னை பின்தொடர வேணாம், நான் என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக போகிறேன், சினிமா ஷூட்டிங்காக போகிறேன், ஸோ என்னோடய வேலையை பார்க்க நான் போகிறேன், யாருமே பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் சென்னையில் கொடுத்துட்டு தனி விமானம் மூலியமாக மதுரை போய் இறங்குறாரு. ஆனால் அங்கே கட்டுங்கடங்காத கூட்டம். நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டம் வந்திருக்கு. அதில் வந்து டிவிகே தொண்டர்களும் இருந்திருக்காங்க, விஜய் ரசிகர்களுமே இருந்திருக்காங்க. போலீஸார் மத்தியில் வந்து ஒரு பெரிய சிரமமாக இருந்திருக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த. ஸோ இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நேற்று ஒரு சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். ப்ரெஸ் மீட்னா ஒரு வழிப்பாது, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். வழக்கமாக அதை ரெக்கார்டு பண்ணி வீடியோவை யூடியூப்பில் போடுவார், ட்விட்டரில் போடுவார். இந்த தடவை நின்றுக்கின்னு பதில் சொன்னார். கேள்விகள் கேட்டதுக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. உங்கள்கிட்ட நான் விரிவாக அப்புறம் பேசுகிறேன்னு போயிட்டார். தொண்டர்களுக்கு அப்பீல், காரில் வராதிங்க, பின் தொடர்ந்து வராதிங்க, கோயம்புத்தூரில் வந்து மரத்துலேருந்து குதிச்சானுங்க, முன்னால் கார் மேலே விழுந்தாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னாரு. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. மதுரையில் போய் அவர் இறங்குறாரு, ஜனநாயகன் படத்துக்காக நான் ஷூட்டிங்கு போகிறேன்னாரு. அங்கே போய் இறங்கினா அங்கே இதே கதை தான் அங்கேயும் நடந்திருக்குது. போலீஸ் மைல்டு லட்டி சார்ஜ் பண்ணி கழிச்சிருக்காங்க. அவர் கொடைக்கானல் அவர் ஷூட்டிங்காக போகிறாரு, அங்கே எதுக்கு இந்த தொண்டர்கள் போகிறாங்கன்னு தெரியல. இது இப்படி இருந்ததுன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். கட்சிக்கு அவை பேர், விஜய்க்கும் அவ பேர். அவர் பர்சனல் ஒர்க்கில் போகும்போது சும்மா முண்டி அடிச்சுன்னு போய் கோஷம் போடுறது, கத்துறது. இப்போ கோயம்புத்தூரில் கூட பரவாயில்ல, அவங்க கட்சியோட கூட்டம் அது. ஆனால் மதுரையில் சினிமா ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதுக்கு போய் கூட்டம் கூடிங்கன்னு க்ரௌடு அங்கே வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போனாங்கன்னா அது கெட்ட பேர் ஆகிடும். ஆகவே அதை அவர் தெளிவாக தான் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு அந்த தொண்டர்களுக்கு. அவங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். சார், காவல்துறை தரப்புலேருந்து முன்னாடியே வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி, எச்சரிக்கை மாதிரி விடுறாங்க. அதாவது மதுரையில் ரோட் ஷோ அனுமதி இல்லாமல் எந்த விதமான ரோட் ஷோவும் தமிழக வெற்றி கழகம் சார்பிலையோ கட்சியின் தலைவர் சார்பில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கெல்லாம் முன்னாடியே மதுரை கமிஷனர் லோகநாதன் அவர்கள் எச்சரிக்கிறாரு. ஸோ அப்போது எந்த ஒரு அடிப்படையில் இது நடந்திருக்கு?
ஏன்னா உடனே இது சாத்தியமான்னு தெரியல, இவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்துல கூடுறது அப்படின்றது. அப்படி பார்த்தா கூட ரசிகர்கள் வருவாங்க, ஆனால் தொண்டர்களுமே வந்திருக்காங்கன்னா இது பிளான்டா இல்லை அன்பிளான்டா நடந்ததா? இல்லை நீங்கள் ரோட் ஷோலாம் வந்து இப்போ போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் நடத்த முடியாது. அவரே நான் ரோட் ஷோ நடத்தலைன்றாரு விஜய். தொண்டர்கள் வராங்க, வந்து நிற்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? அவர் வந்து அவர் போலீஸ் கலைக்கிறாங்க, கலைக்கிறது ஒன்றும் அவர் தடுக்கலை. விஜய் தெளிவாக சொல்கிறாரு வராதிங்கன்றாரு, அதை மீறி வராங்க. போலீஸ் வந்து பர்மிஷன் இல்லாமல் ஊர்வலம் நடத்தக்கூடாதுன்றாங்க, அதான் உண்மையும் கூட. அப்போ எப்படி இது நடக்குது? இது அவருக்கு ஒரு நெருக்கடியாக தான் வந்துகிட்டு இருக்குது. அவர் இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் அவரோட ரசிகர்களோ கட்சிக்காரர்களோ கட்டுப்பாடு இல்லாமல் கூடுறதோ ஊர்வலம் போகிறதோ அவர் வெஹிக்கிள் பின்னால் போகிறதோ கண்டிப்பாக அனுமதி கிடையாது. இதை செஞ்சாங்கன்னா விஜய்க்கு தான் அது கெட்ட பேர். அப்போ ஒருவேளை இதை செய்கிறவங்க விஜய்க்கு கெட்ட பேர் வரணும்னே செய்கிறாங்களா? விஜயை பிடிக்காத எதிர்கட்சிகள் இதை செய்தான்ற கேள்வியும் வருது. இவங்களை உசுப்பி விட்டு விஜய்க்கு கெட்ட பேர் வரத்துக்கு பண்ணுறாங்களான்ற கேள்வியும் வருது. எப்படி பார்த்தாலும் அவருக்கு அபரிதமான மக்கள் ஆதரவு இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் அது கட்சி கூட்டம், அங்கே க்ரௌடு வரதை தடுக்க முடியாது, அது ஓகே, அவரே சொல்கிறாரு அது வந்து ஆனாலும் வராதிங்கன்றார். மதுரையில் போகிறது ஒரு சினிமா நடிகர் என்ற முறையில் போகும்போதும் கூட்டம் பின்னால் போகுதுன்னா அது ஏற்புடையதில்லை. இதுக்கு முன்னாலும் எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு, அப்போல்லாம் போகாத கூட்டம் இப்போ ஏன் வருது? அப்போ இதில் வந்து விஜய் பிடிக்காதவர்களுடைய விஷமத்தனம் இருக்கா என்கின்ற சிந்தனையும் எழுகிறது, என்ற கேள்வியும் எழுகிறது. அவர் தான் கட்டுப்படுத்தணும், அவர் தான் அதை பதில் சொல்லணும் தெளிவாக. தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறதுக்கு விஜய் தரப்புல இருந்து கூட அதை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அவங்க கெட்ட பேர் வரத்துக்கு அவங்க டீம் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து இது நடக்குது, அவரோட அப்பீலுக்கு பிறகுன்னா இது பின்னால் யாரோ விஷமத்தனம் பண்ணுறாங்கன்னு கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயால் பாதிக்கப்படுறவங்க சில பேர் இருக்காங்க. இன்றைக்கி விஜயை பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். விஜய் ரோட் ஷோ பண்ணுறாரு, அங்கே பூத் கமிட்டி மீட்டிங் இப்போ ஏஜென்ட்ஸோட மீட்டிங் போகிறாருன்றது ஒரு மாதத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு வந்து உதயநிதி மீட்டிங்கும் அங்கே மக்கள் நலத்திட்ட உதவியும் ரோட் ஷோ போனால் அப்போ யார் இது வந்து யார் இதை விஜயை பார்த்து பயப்படுறா? விஜயை கேவலமாக பேசுகிறதுக்கு ஒரு கூலிப்படையை ஏவி விட்டது யார்? பெரிய புரட்சி கம்யூனிஸ்ட்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய கூலிப்படை, அண்ணா அறிவாலயத்தோட அல்சேஷன்கள் விஜயை பாஞ்சு போகிறான்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? மதுவிலக்குக்கு ஜெயலலிதா பீரியடில் பொங்கி எழுந்தவங்க இன்றைக்கி வந்து பொத்திக்கின்னு திமுகவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆகவே இவர்கள் வந்து திமுகவோட கூலிப்படை இன்றைக்கி விஜய்க்கு எதிராக களத்தில் நிற்குது. அது அரசியல் ரீதியான விமர்சனத்தை தாண்டி அது வேறு. நீ விஜய் எவ்வளோ வேணால் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு. திமுக கொடுக்குற காசுக்காக வந்து திமுக இப்போ வீசி எறியக்கூடிய அந்த நெல்மணிகளுக்காக எஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு நான் என்னமோ பண்ணுவாங்கல்ல, அந்த கதை தானே இது. நாயை விட கேவலமாக தானே விஜயை திட்டுறாங்க அவங்க. வந்து விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனங்கள், விஜய் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் வைக்கக்கூடிய ப்ரைவேட் லைஃப்பை பற்றிலாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் நாயினும் கீழானவர்கள். நிச்சயமாக அறிவாலய அல்சேஷன்கள் இவர்கள். காசுக்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயஸில் உல்லாசனம்னு பாடினவர் இன்றைக்கி பொத்திக்கின்னு இருக்காரு. இதெல்லாம் பொழப்பா? இது ஒரு எவ்வளோ ஒரு ஈன பொழப்பு இது. நீ எவ்வளோ வேணால் விஜய் விமர்சனம் பண்ண, அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண, பெண்களோடு சேர்த்து நீ இழிவுபடுத்துகிற. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு பெண்ணை விஜயோடு இணைச்சு நீ விமர்சனம் பண்ணாலும் நீ விஜயை இழிவுபடுத்துகிற, அந்த பெண்ணை இழிவுபடுத்துகிற. எந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிற ஒருத்தனும் தன் தாயை இழிவுபடுத்துகிறான். எந்த ஒரு பெண்ணை, அவள் எவ்வளோ மோசமான தொழில் செய்கிறவளாக இருந்தாலும் ஒரு பெண்ணை பொதுவெளியில் இழிவுபடுத்துபவன் அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், பாட்டு பாடுறவனாக இருக்கலாம், எவனவனாக இருக்கலாம், அவன் அடிப்படையில் தன் தாயை இழிவுபடுத்துகிறான். இந்த புரிதல் இருக்கணும். விஜய்க்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களில் 70% அப்படி தான் சார் இருக்குது. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, விஜயை பார்த்து பயப்படுறாங்க, விஜயோட பாப்புலாரிட்டியை பார்த்து பயப்படுறாங்க. விஜயோட நேரடியாக தைரியம் இல்லாத கோழைகள் தான் இப்படிப்பட்ட பெண்கள் விஷயத்தை முன்னால் எடுத்து பேசுறது. பொம்பளை விஷயத்தை எவன் எடுத்து பேசுவான்? உங்களோட ஒருத்தனுக்கு சண்டை வரும்போது நேரடியாக உங்களோட மோதலாம், அடிக்கலாம். உங்கள் வீட்டு பெண்களை பேசுகிறது, உங்கள் பிறப்பை பற்றி பேசுகிறது எவன் பேசுவான்னா கோழை, நேரடியாக தைரியம் இல்லாதவன், விஷயஞானம் இல்லாதவன், உங்களை பார்த்து பயப்படுறவன். அந்த இழிப்பிரிவுகள் தான் அதை செய்யும். மேடை போட்டு பேசலாம், மேடை போட்டு பாட்டு பாடான், அவர் புரட்சி பாடகரான். அவர் வெக்கமாக இல்லை இவங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன், வெக்கமாக? அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் கேட்க மாட்டாங்களா அவனை? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு? நீ விமர்சனம் எந்த விமர்சனம் வேணால் பண்ணு, திமுக ஆதரித்து பாடு, நீ வந்து விஜயை எதிர்த்து விமர்சனம் பண்ணு, அதெல்லாம் உன்னோட உரிமை. ஆனால் பொம்பளை விஷயத்தை இழுத்து வச்சு பேசுகிறது, நடிகை வச்சு பேசுகிறதுலாம் உனக்கு கூசில்லை? நான் கேட்குறேன். அப்போ நீ காசுக்காக என்ன வேணால் கேவலமானவன், காசுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன்றது இதுலேருந்து தெரியுது. மக்கள் உன் மூஞ்சில் காரி துப்புறாங்கன்ற அறிவு கூட உனக்கு இன்றைக்கி இல்லையே. ஜெயலலிதாவை எடுத்து அவ்வளோ வீராவேசமாக பேசுனீங்களேடா, அதை விட இன்றைக்கி மோசமாக நடக்குதுடா. அன்றைக்கி ஜெயலலிதாவை நீ பேசும்போது உனக்காக குரல் கொடுத்தவங்க தான் நாங்கள்லாம்.
உன்னுடைய கைதை நாங்கள் கண்டித்தோம். இத்தனைக்கும் ஜெயலலிதாவை தனிப்பட்ட முறை நீ விமர்சனம் பண்ண. இன்றைக்கி அந்த மாதிரி நீ ஸ்டாலினை விமர்சனம் பண்ணிங்கன்னா உன் கதை என்ன? அந்த அம்மாவாவது சட்டப்படி உன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அப்புறம் நீ இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் உனக்கு ஆதரவாக வந்தது, அதுக்கப்புறம் ஜாமீன் கிடச்சிது. ஜெயலலிதா மீது நீ வச்ச தனிப்பட்ட விமர்சனத்தை உனக்கு தைரியம் வந்துன்னா நீங்கள் நீ ஸ்டாலின் மேலே வச்சுப்பார். உன்னால் முடியாது. நீ பேசுகிற கம்யூனிஸ்ட் உனக்கு இதை தான் சொல்லி கொடுத்ததா? நீ பேசுகிற புரட்சி உனக்கு இதை தான் சொல்லி கொடுத்ததா? பெண்களுக்கு எதிராக இழிவாக பேசுகிறத வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன். காசு ஒரு மனிதனை எவ்வளோ கீழாக போய் ஆட்சியாளருக்கு காலை நக்க வைக்குன்றதுக்கு இவர்களெல்லாம் உதாரணம். இவர் யாருக்கிட்ட விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு இப்படிலாம் பாட்டு பாடுறாரு, இப்படிலாம் பேசுகிறாரு? மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதே இவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவருடைய எஜமானர்களை சொல்ல வேண்டும். எய்தவனுக்கு அம்பனோவானன். இவர்களுடைய எஜமானர்களுக்கு விஜயை பார்த்தால் வரக்கூடிய அச்சம், நடுக்கம், கிலி, பயம், உதறல், அதுதான் இந்த மாதிரியான கூலிப்படையுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக வெளி உலகத்தில் வந்து வெளிச்சம் போட்டு நிற்குது. ஆரம்பத்தில் இருந்தே வந்து லைக் விக்ரவாணி மாநாட்டில் இருந்தே ஒரு விதமான அச்சத்தலோடு தான் மற்ற அரசியல் கட்சிகள் இருக்காங்க. வெளிப்படையாக சொல்லுங்க, திமுக ஒரு விதமான அச்சத்தில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்தடுத்து இப்போது பூத் கமிட்டி கருத்தரங்கம் அதுவுமே அவங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை கிரியேட் பண்ணியிருக்கா. ஏன்னா கட்டமைப்பு உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள பாதிக்குதா? திமுக கண்டிப்பாக பாதிக்குது. விஜயோட ஒவ்வொரு செய்கையும், விஜய்க்கு வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் அவர்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ப்ரோக்ராம் போட்டார் கோயம்புத்தூரில். அதே நாளன்னைக்கு உதயநிதி கொண்டு போய் எதுக்கு நீங்கள் இங்கே போடுறீங்க? குறைஞ்சபட்சம் மக்கள் வந்து நம்மளை வந்து சிரிப்பாங்க, கெக்கொலி கொட்டி சிரிப்பாங்க. பூனையை பார்த்து எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதைன்ற மாதிரி நம்மளை பார்த்து சிரிப்பாங்கன்ற அந்த ஒரு பிரஜை, அந்த ஒரு விழிப்புணர்ச்சி, அந்த ஒரு கான்ஷியஸ், அது கூட உங்களுக்கு குறைஞ்சபட்ச, அது எப்படி சொல்கிறது, ஒரு குறைஞ்சபட்ச இங்கிதம்வாங்க, அது கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சே. அதே நாள் அங்கே போய் நீ ஊர்வலம் போடணுமா? விஜய்க்கு வந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம், காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. உங்களுக்கு வர கூட்டம் அரசு பலம், கட்சி பலம், மீடியா பலம், பணம், அதை வச்சு வர கூட்டம். அன்றைக்கி எம்ஜிஆருக்கு இதை தான் பண்ணீங்க, ஜெயலலிதாவுக்கு இதை தான் பண்ணீங்க, இன்றைக்கி விஜய்க்கு பண்ணுறீங்க. விஜய் ஜெயிப்பாரோ தோப்பாரோ அது எக்கடா கட்டு போட்டும் விஜய், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் விஜய் இந்த சமூகத்தில் ஒரு பிரஜையாக, நடிகன் கூட ரெண்டாவது ஒரு பிரஜையாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கும் உரிமை இருக்கா இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. இத்தனைக்கும் தான் அரசியலை அவர் ஆரம்பிக்கவே இல்லைங்க. உண்மையிலேயே அவர் தன்னோட அரசியலை ஆரம்பிக்கல. அவர் தான் அரசியலை ஆரம்பித்தார்னா இவங்க கதி என்ன? இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைக்கு மக்கள் மன்றத்தில் இறங்கி ஒரு போராட்டம் உண்ணாவிரதம் அவர் இறங்கியிருக்காரா? அப்போ என்ன ஆவானுங்க அவங்க? நான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுவதும் விஜயோட கட்சி எல்லா மாவட்டங்களையும் அரசாங்கத்தோட ஏதோ தமிழக அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. இப்போ விஜயே ஏதோ ஒரு இடத்துல கூடுறாரு, போராட்டத்துக்கு வந்து பங்கு பெறுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆவாங்க இவங்க? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டியாக எவனும் வரக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் தான் தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருச்சுன்ற நினப்பில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதைத்தானே 50 வருஷம் மேலே எம்ஜிஆருக்கு பண்ணீங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆகும் கூட எவ்வளோ பண்ணீங்க, என்னென்ன ஆட்டோடியம் பண்ணீங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக எவ்வளோ பண்ணீங்க, அந்த அம்மாவை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ படுத்துனீங்கல்ல. இந்திய அரசியல்லையே அந்த அளவுக்கு வந்து சொல்லடிப்பட்ட ஒரு பெண்மணி அரசியல்வாதி இல்லவே இல்லை. ஆனால் அந்த அம்மா விஸ்வரூபம் எடுத்து நின்னாங்க, மிதிச்சாங்க அவங்கள. அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் நீ ஆட்சி கட்டில் அருகே வர முடியல. அதே தான் நீங்கள் விஜய்க்கு பண்ணுறீங்க. முடிவும் அப்படி தான் இருக்கும். விஜய்க்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி கூடுற கூட்டத்தை ஒரு வரியில் நிறையா பேர் வந்து எப்படி அமுக்குறாங்கன்னா, சினிமாக்காரனை பார்க்க கூட்டம் எப்பயுமே வரதான் செய்யும், அதெல்லாம் வச்சு நம்ம பெருசாக யோசிக்க முடியாது, கட்டமைக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் அந்த வார்த்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு சினிமாக்காரனா ரசிகர்கள் அவர் பார்க்க வர கூட்டமாக மட்டும்தான் இருக்கா, இல்லை அதை தாண்டி அதில் அரசியல் எதுவும் இருக்காது? வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை, ரசிகர்கள் இருக்காங்கன்றது உண்மை. ஆனால் வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் இந்த கட்சியாக வந்த பிறகு அது ஓட்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அவருக்கு வர கூட்டத்தில் ஒரு 60% ஓட்டாக விழுந்தனால மிகப்பெரிய அளவில் பாதிப்பு தமிழக அரசியலில் ஏற்படும். அவரை வெறும் சினிமாக்காரன்னு ஒதுக்கி தள்ளிவிட்டு போவது, தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது, அது திமுக நல்லா தெரியும். அவரை பார்க்க வர கூட்டம் சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம்னு திமுகவும் திமுகவோட தொங்கு சதிகளும் திமுகவோட கூலிப்படையும் அறிவாளி அல்சேஷன்களும் தொடர்ந்து கத்துறதும் கதறதும் கொலைக்கிறதும் ஊழையிடுறதும் பயத்தின் வெளிப்பாடு. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வெறும் சினிமா ரசிகனுக்கான உடைய கூட்டம் அல்ல. அப்படி இருந்தால் அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது அதை தாண்டி சினிமாக்காரன் என்ற முறையில் அவருக்கு இருக்கிற கவர்ச்சி தான் அவருடைய அடிப்படை பலம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது மட்டுமல்ல, அதை தாண்டி அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. பரம்பரை திமுக குடும்பங்களில் இருக்க வாக்கு வங்கி அவர் உடைக்கிறார். பெண்கள் ஓட்டு எல்லா பெரிய அளவில் அவருக்கு இருக்குது. 1000 ரூபா கொடுத்துட்டோம் விடியல் பயணம், இவங்க அடுத்த ஆட்சி எங்களுக்கு தானே கனவு காண்றாங்கல்ல. சத்தியமாக அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒட்டு மொத்த பெண்கள் ஓட்டெல்லாம் ஒன்றும் இவங்களுக்கு திமுகவுக்கு திரும்பலை. விஜய் பெரிய அளவில் பெண்கள் ஓட்டை, எல்லா வயதினருக்குமான பெண்கள் ஓட்டை உடைக்கிறார்.
பெரிய அளவில் உடைக்கிறார். அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அடி வயித்துல புளிய கரைக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியும், திமுக தலைமைக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியில் எவ்வளோ வேஷம் கட்டினாங்கன்னாலும், வெளியே எவ்வளோ புழுகுனாங்கனாலும், வெளியே எவ்வளோ மாற்றி மாற்றி பேசினாங்கன்னாலும், அதாவது சினிமாக்காரன் கூட்டம், அவனுக்கு கூட்டம் வரலையா, இவனுக்கு கூட்டம் வரலையா, இது ரசிகர் கூட்டம், விசில் அடித்தான் குஞ்சு, இப்படிலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னாலும் அவங்களுக்கு உண்மை தெரியும். அவர் திமுகவுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவில் சூறையாடுகிறார். ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் அவர் உடைக்கல, டிஎம்கே கோர் ஓட் பேங்க்கே அவர் உடைக்கிறார். டிஎம்கே ஓட் பேங்க்கில் ஒரு 2% உடைஞ்சதுன்னா கூட காலி திமுக. அதை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் ஓட்டுகள் அவருக்கு போய் மிகப்பெரிய அளவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த கோபத்தில் தான் அவங்க இன்றைக்கி விஜயோட சிறிய சிறிய தவறுகளை கூட பெரிதுபடுத்துகிறாங்க. விஜயை பாஞ்சு புறான்றதுக்குன்னு ஒரு கூட்டத்தை இணையத்தில் வளர்க்குறாங்க, தொலைக்காட்சிகளில் வளர்க்குறாங்க, பொது மேடைகள் போட்டு வளர்க்குறாங்க. அன்றைக்கே கூட பார்த்திங்கன்னா அந்த சுபவீரபாண்டியன் டீம் வந்து கோயம்புத்தூரில் சுயமரியாதை 100ஆண்டு விழான்னு 2 நாள் கருத்தரங்கம் போட்டு அதில் பச்சையாக விஜயை திட்டிருக்காங்க. அங்கே விஜய் மாநாடு நடக்கும்போது திட்டுறாங்க. உனக்கு எதுக்கு அவ்வளோ பயம்? நான் கேட்குறேன். அவர் தான் ஒன்றும் கிடையாது, வெறும் சினிமா ரசிகர்கள் கூட்டம், விசில் அடித்தான் கொஞ்சம் கூட்டம் தான்றல. எதுக்கு நீ வந்து அவர் கலந்து அவர் மீட்டிங் வச்சுருக்க ஊர்லேயே கருத்தரங்கம் நடத்தி திட்டுற, தெருவில் இறங்கி திட்டுற, அங்கே கொண்டு போய் உதயநிதியை ரோட்டில் இறக்குற, சோஷியல் மீடியாவில் விஜயை கடித்து கொதாடுறதுக்குன்னு சீமானுக்கு எதிராக இருக்க மாதிரி ஒரு பெரிய படையை அறிவாலயம் அல்சேஷன்களை உருவாக்கி வச்சுருக்க. அறிவாலயம் வாசலில் பிச்சை எடுக்கிறவன்லாம் இன்றைக்கி வந்து விஜய்க்கு எதிராக வந்து கருத்தரங்கன்னு பேசுகிறான், பாட்டு பாடி பேசுகிறான், புரட்சி பாட்டு பாடி பேசுகிறான். இதெல்லாம் யாரோட ஆள்? நீங்கள்லாம் மக்களுக்கு தெரியாது. நீ பேசுகிற வார்த்தையிலேருந்து நீ யார் என்று மக்களுக்கு தெரியாது. அப்போ இவர்களுக்கு வந்து நன்றாக தெரியும் விஜய் ஏதோ ஒரு இடத்துல திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், 100 தடவை சொல்லுவேன், விஜய் திமுகவை தோக்கடிச்சிட்டு நான் நம்பலை, அப்படி சொல்லலை. விஜய் வில் பி எ டிஸ்ரப்டர், யூ கேனாட் பி எ விக்டர். பெரிய அளவில் அவர் வந்து இவர்களுடைய வாக்கு வங்கியை உடைப்பார். அந்த பயத்தில் தான் இவங்க இவ்வளோ கதறாங்க. கூலிப்படையை கோடியாக மாதம் செலவு பண்ணி கூலிப்படையை 100கணக்கான கூலிப்படையை களத்தில் இறக்கி விட்ருக்காங்க. சார், ஆனால் விஜய்க்கு எதிராக இவங்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து எடுபடுமா சார்? அது மக்கள் தான் இப்போ முடிவு பண்ணணும். அது எடுபடாதுன்னு அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே நான் போகலை. விஜய் செய்யக்கூடிய வேறு தவறுகள் அல்லது அரசியல் ரீதியாக வரக்கூடிய மற்ற அலையன்ஸ் அணிச்சேர்க்கைகள், இந்த எலெக்ஷனுக்கு 1 இயர் இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் விரோத அரசு திமுகவுக்கு இன்றைக்கி ஆக்சிஜனாக இருக்குது. மோடியை காமிச்சு தானே இவங்க வண்டியை ஓட்டுறாங்க. வேறு எதை காமிச்சு இவங்க சாதனையாக சொல்லி ஓட்டு கேட்குறாங்க? கிடையாதுல்ல. மோடி இந்துத்வா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதை சொல்லி தானே இவங்க வண்டி ஓடுது. இவங்க சாதனையாக சொல்லி இவங்க ஓட்டு கேட்கல. மோடின்ற அந்த அரசியல் சித்தாந்தத்தை, அது ஒரு நாசகரமான சித்தாந்தம், சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இந்தியாவை பிளவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம். வட இந்தியா அதற்கு பலியாகி இருக்கிறது, தென்னிந்தியா பலியாகவில்லை. இங்கே பிஜேபி வந்துடும், மோடி வந்துடுவாருன்ற பயத்தை காமிச்சு, அது நியாயமான பயம்தான். இவங்க வண்டிக்கு ஓடுது, எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்கன்னு தான் தெரியல. அதனால் இந்த பிரச்சாரங்கள்லாம் எடுபடாதான்றதெல்லாம் அந்த தீர்ப்பை இப்போ சொல்ல முடியாது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை சொல்கிறோம். இதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றதை பற்றி இப்போதைக்கு யாராலையுமே யூகிக்க முடியாது. இன்னும் சரியாக 1 வருஷம் இருக்குது. சார், இந்த கோயம்புத்தூர் பூத் கமிட்டி கருத்தரங்கம் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆதவர்ஜுனா வந்து பதிவு பண்ணார். அதில் அவர் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து இந்த கட்டமைப்பை உருவாக்குறோம், கிட்டத்தட்ட 69,000 பூத் கமிட்டிஸை வந்து நாங்கள் மெம்பர்ஸ்லாம் அலோகேட் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து பெரிய லெவலில் கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த கட்டமைப்பை உருவாக்கின அடுத்த கட்டமாக ஜூன்லேருந்து விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி மக்களை போய் சந்திக்க போகிறாரு, தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே ஒரு டூர் போகிறார், பொலிட்டிக்கல் டூர் போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல முடியாது. பட் நோட்டபுளாக ஒரு இம்பேக்டை தமிழக அரசியலில் கிரியேட் பண்ணணுமா? அந்த டைம் டியூரேஷன் போதுமா? ஜூன்லேருந்து அவர் பொலிட்டிக்கல் டூர் போனால் அது கரெக்டாக இருக்குமா? இது டைம் முடிஞ்சு. இப்போ கடந்து போன காலங்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாரான்னு பேசுகிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போ ஆரம்பிக்கிறாரு. ஜெயிப்பாரா தோப்பாரான்றது மக்கள் கையில் தான் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை மிகப்பெரிய பாத யாத்திரையை திட்டமிடுகிறார். தமிழ்நாட்டின் அனைத்து 37-38 மாவட்டங்களுக்கும் போக திட்டமிட்டிருக்கிறார். இப்படி தான் தகவல்கள் வருகின்றன. ஒர்க் பண்ணுறாங்க கிரவுண்டில். அது பலன் கொடுக்காதான்லாம் நமக்கு தெரியாது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். ஒன்றும் அவர் பெரிய தவறு செய்யலை. எலெக்ஷனுக்கு கரெக்டாக 2 வருஷம் முன்னால் ஆரம்பித்தார். 1 வருஷம் முன்னால் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. 8 மாதத்துக்கு முன்னாலேருந்து பாத யாத்திரையெல்லாம் போக ஆரம்பித்தார்னா அது ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும். அதனால் டைமிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா செய்திகள் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்பப்போ நிறைய இடங்களில் செய்திகளாக நம்ம பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வரதுக்கு பெரிய அளவில் முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, இந்த முயற்சி நடப்புறது உண்மைதாங்க. அவர் பிஜேபியிலேருந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை 2 முறை விஜயிடம் பேசியிருப்பதாக நம்ப தகுந்த தகவல்கள் வருது. அதில் சந்தேகமே இல்லை, பேசியிருக்காங்க. ஆனால் அவர் பிடி கொடுப்பதா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவர் போக மாட்டார்.
பிஜேபி ஏடிஎம்கேவோட போக மாட்டார். அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஆனால் போக மாட்டார். மற்றபடி அரசியலில் வந்து இவன் கூட போக மாட்டான், அவன் இவன் கூட போக மாட்டான்னு யாரை பற்றியுமே நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. 2 கம்யூனிஸ்ட்டுகளும் பிஜேபியோட போக மாட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபியோட போவாது, திமுக அண்ணா திமுகவோட போவாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எவன் கூட போவான். யாருக்கும் விவஸ்தை கிடையாது, எந்த கட்சிக்கும் விவஸ்தை கிடையாது, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட்டுகள். ஒரு 1-2 எம்எல்ஏக்காக அவங்க போய் யார் காலடியில் வேணால் விழுவாங்க. மற்றவங்களுக்குலாம் ஆட்சியை பிடிக்கணும், அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. 99 கலைஞர் வந்து தான் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு பிஜேபியோட போய் சேர்ந்தார். அது நியாயப்படுத்தி வேற பேசினார். ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத இயக்கம் என்று தவறாக சித்தரிக்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தை திமுக தொண்டர்கள் அனைவரும் ஒவ்வொரு வீடு வீடாக போய் முறியடிக்க வேண்டும்னு பேசினவர் தான் கருணாநிதி. ஏன்னா அன்றைக்கி ஆட்சியை காப்பாற்ற வேண்டியிருந்தது, இல்லாட்டி ஜெயலலிதா கருத்து விட்ருவாங்கன்னு. அதன் பிறகு அப்படியும் கவர்மெண்ட் போன பிறகு மத்திய மந்திரி சபையில் இருந்தாங்க. முரசொலி மாறன் வந்து 14 மாதம் உடம்பு சரியில்லாமல் மத்திய மந்திரியாக நினைவு இல்லாமல் பெட்டில் படுத்து கிடக்கும்போது அவர் அமைச்சராக வச்சுருந்தார் வாஜ்பாய். செத்த 10வது நாள் அந்த காயம் கூட ஆறல, அந்த ரணம் கூட மறையில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளில வந்து காங்கிரஸோட போய் சேர்ந்தாங்க. அந்த திமுகவை பார்த்து யாரும் கேள்வி கேட்காம இன்றைக்கி அண்ணா திமுகவை பார்த்து மட்டும் ஏன் கேள்வி கேட்குறானுங்க? யாருக்கும் விவஸ்தை கிடையாது, அண்ணா திமுகவும் விவஸ்தை கிடையாது, திமுகவும் விவஸ்தை கிடையாது. அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும், அதிகாரத்துக்கு அடையணும்னா இருக்கிற அதிகாரத்தை காப்பாற்றணும், அல்லது புதுசாக அதிகாரத்தை தேர்தலில் ஜெயிச்சு அடையணும்னா யார் வேணால் யாரோட வேணால் போவாங்க. இன்றைக்கி அண்ணா திமுக பிஜேபியோட போனதை மட்டும் மிகப்பெரிய பாவமாக குத்தமாக சொல்கிறவங்க திமுக 4 வருஷம் பவரில் இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அப்போ இனிச்சுது அவங்களுக்கு. இதே மே மாதம் 2022 23 வருஷத்துக்கு முன்னால் குஜராத் இனப்படுகொலைகளில் அன்றைய வாஜ்பாய் அரசை கண்டித்து வாக்கெடுப்புடன் தீர்மானம் வரும்போது பார்லிமெண்ட்டில் அன்றைய குஜராத் முதலமைச்சர் மோடி, டெல்லியில் வாஜ்பாய் அரசு ரெண்டையும் ஆதரித்து மோடியை டிஃபெண்ட் பண்ணி பேசினவங்க தான் திமுக காரர்கள். இன்றைக்கி சபை குறிப்பில் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி உனக்கு மதவாதம்னு வருது. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்டச்சபிள்னு சொன்ன ஒரு முரசொலி மாறன், எந்த கட்சியும் அரசியல் தீண்டாமைக்கு உட்பட்டதில்லைன்னு பேசினவர் தான் முரசொலி மாறன் பிஜேபியோட சேர்ந்தப்ப. ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத இயக்கம் அல்ல, தவறாக கற்பிதம் சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காக திமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இதை ஒவ்வொரு வீடாக சென்று முறியடிக்க வேண்டும்னு பேசினவர் கருணாநிதி. இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபியை பற்றி பேசுகிறது, கூட்டணி பற்றி பேச திமுக எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. 4 வருஷம் பவரில் இருந்து வளமான இலாக்காக்களை அனுபவித்தவர்கள். குஜராத் இனப்படுகொலைகளின் போது மோடியையும் வாஜ்பாயையும் ஆதரித்து நாடாளுமன்றத்தில் முழங்கியவர்கள். அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதியோ அருகதையோ திமுகவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் நம்ம இன்டர்வியூவில் பிகினிங்கில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணீங்க. அதாவது நேற்று மதுரையில் நடந்த அந்த நிகழ்வை விஜயை காண வந்த டிவிகே தொண்டர்கள் ப்ளஸ் ரசிகர்கள் இவங்க 2 பேர்த்தையுமே போலீஸார் கலைச்சப்போ விஜய் வந்து அது எதையுமே தடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அவர் அந்த கேரவன் வேனில் ஏறி நின்று ஒரு மக்களை ரோட் ஷோ மாதிரி தான் அது நடந்துச்சு. பட் ஆனால் சென்னையில் அவர் வந்து யாரும் வர வேணாம், இது வேணான்னு வர வேணாம், இடையூறு கிரியேட் பண்ண வேணாம்னு சொன்னாலும் அங்கே மதுரையில் அவர் வேன் மேலே ஏறி நின்று அந்த ஒரு ஆக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அதில் என்ன இருக்குது? அதில் இல்லை சார், அவர் அந்த மாதிரி பண்ணதுனால தானே கூட்டத்துக்கு இன்னும் அது ஒரு என்கரேஜிங்காக இருந்திருக்கும். கூட்டம் கூடுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல, சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானுங்க. இனிமேல் ஆக்சுவலாக போலீஸ் ஆக்ஷனுக்கு சொல்லிடணும், அவ்வளோதான். அவர் வந்து க்ரௌடு கிட்டலாம் அப்பீல் பண்ணக்கூடாது, என்னால் முடியல, நீங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கைகளுமோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ தான் அடங்குவாங்க. பொதுமக்களுடைய நடமாட்டத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் யார் செயல்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. காமன் மேனோட மூவ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி விஜய் வராருன்னு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம், மாணவர்கள் போராட்டம் நடக்குது, தொண்டர்கள் குழுமி நிற்கிறாங்க, ஒரு பெரிய சாலையை மறிக்கிறாங்க, அதனால் 1 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா இதை நீங்கள் இன்றைக்கி வந்து அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு இது வரும். பொதுமக்களோட அன்றாட நடவடிக்கைகள் எவன் ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கை தடுத்துக்கிட்டு அங்கே போய் கோஷம் போடுறது, கத்திக்கிட்டு ஓடுறது, இதெல்லாம் அபத்தமானது. அவர் சொல்லணும், அவர் சொன்னதை கேட்கலன்னா சட்டம் தானே நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அப்போ எல்லாம் தானாக சரியாயிடும். ஓகேங்க சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் வருது, நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.